ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி தரிசன டிக்கெட் பொதுவாக 3 மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஆன்லைனில். தீந்தும் போயிடுது உடனே. செப்டம்பரில் இல்லை அக்டோபரில் சுவாமி தரிசனம் பார்க்க போகணும், வேறு எந்த ஆப்ஷனும் இல்லையா அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் டிக்கெட். இதுலேயும் சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ ரீசண்டாக. ஸோ இந்த வீடியோவில் ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் டிக்கெட் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அண்ட் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் இல்லை மற்ற நாட்களுக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஜென்ரல் ரூல்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். எப்போவுமே ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் டிக்கெட் மட்டும் அடுத்த மாதம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு மாதம் 25 இல்லை 26 தேதி போல் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணுறதுக்கு கிடையாது. இப்போ செப்டம்பர்னால் ஆகஸ்ட் 25 26 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அக்டோபர்னால் செப்டம்பரில் 25 26 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அடுத்த மாதம் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு மாதம் புக்கிங் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரே டிக்கெட் ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் டிக்கெட் தான். டேட்டு பொதுவாக 25 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க காலையில் 10 மணிக்கு. சில டைம் 26 கூட இருக்கலாம். டிடிடியில் அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம சேனலில் நானும் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். ஒரு டிக்கெட்டில் 2 பேரோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டிக்கெட் புக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்கூல் போகிற குழந்தையா இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லை ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். ட்ரெஸ் கோட் மஸ்ட்டு. ஜென்ஸுக்கு வேஷ்டி மஸ்ட்டு. சங்கல்பம் செய்கிறப்போ ஷர்ட் பனியன் கழட்டு சொல்லிவிடுவாங்க. மேல் துண்டு போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரீ, சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 1600 ரூபா. இந்த 1600 ரூபாயில் 2 பேர் அலிப்பிரி நடைபாதை கிட்ட பாதாள மண்டபம் இருக்கும். அது கிட்ட தான் ஹோமம் நடக்கிற இடம் இருக்குது. அங்கே 2 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சு ஹோமம் செய்வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூஜைகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ 2 மணி நேரம் ஹோமமில் அட்டன் பண்ணிவிட்டு திருமலாவுக்கு போய் ஏடிசி சர்க்கிளில் 300 ரூபாய் கியூ வழியாக திருப்பதி பெருமாளை ஜெயன் விஜயன் வரைக்கும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. கீழ் திருப்பதியில் ஹோமம் அட்டன் பண்ணி தான் ஆகணுமானா ஆமாம், அட்டன் பண்ணி தான் நம்ம ஆகணும். அங்கே சூப்பர்வைசர் இருப்பாங்க. அந்த சூப்பர்வைசர் கிட்ட மறக்காமல் நம்மளோட தரிசன டிக்கெட் பிரிண்ட் அவுட்டில் சீல் அண்ட் சைன் வாங்கினா தான் 300 தரிசனத்துக்கு போகிறப்போ நம்மள சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் டிக்கெட் இதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் டிக்கெட் கொடுக்குறாங்க. அடுத்து அக்காமடேஷன் இதுக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஃபுல் ஆகிடுச்சு. அக்காமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கணும். ஒன்று கீழ்த்திருப்பதியில் ப்ரைவேட் லாட்ஜில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம், இல்லை விஷ்ணு நிவாசத்தில் காலையிலே போய் க்யூவில் நின்று ஆஃப்லைனில் ரூம் எடுத்துக்கலாம். குளிக்கிறதுக்கு மட்டும் போதும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஏசி லாட்ஜ் இருக்குது. விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் ஃப்ரீ லாக்கரோட பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டேனா ப்ரைவேட் லாட்ஜஸ் எல்லாம் இருக்குது. கூகுளில் ரிவ்யூ பார்த்து புக் பண்ணிக்கோங்க. அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பார்த்துக்கணும். அடுத்து ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹோமம் டிக்கெட்டே நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. மற்றபடி வேறு எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் அதே இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆதாரில் இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 300 ரூபாய் தரிசனத்தில் நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்க. அடுத்து ஸ்ரீனிவாச திவ்ய அனுக்கிரக ஹோமம் ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வர்ச்சுவல் சேவாவும் புக் பண்ணிவிட்டு இந்த டிக்கெட் ஏதாவது ஒரு ரீசனுக்காக புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா புக் பண்ணிக்கலாம். ரூல் படி ஒரு தடவை ஹோமம் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹோமம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. அதே இமெயில் ஐடி ஆதார் மொபைல் நம்பரில் புக் பண்ணுறதுக்கு. வேறு ஏதோ ஒரு தரிசன டிக்கெட் எப்போயோ நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்க, அந்த மொபைல் நம்பரில் புக் பண்ணிக்கலாமான்னா பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஏதாவது ஒரு மொபைல் நம்பரில் 955K ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு மொபைல் நம்பர் இருந்தால்
போர்ட்டல்லையும் லாகின் செய்து வச்சுக்கோங்க. வேறு நம்பரில் இருந்தால் ஈஸியாக இருக்கும், லாக் அவுட் இஷ்யூ எல்லாம் வராமல் இருக்கும். சில டைம் உங்களுக்கு க்ரீன் கலரில் அவைலபிலிட்டி ஒரு இதில் காமிக்கலைன்னா கூட, இல்லை வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போர்ட்டலில் ரன் ஆகலைன்னா கூட கிளிக் பண்ணுறப்போ சட்டுன்னு நம்ம ஆப்பில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக 10 மணி போல் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் லிங்க் கிளிக் பண்ணுறப்போ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். அதில் நம்ம கம்பேர் பண்ணி எதில் கம்மியாக காமிக்குதோ அதில் புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். இன்னொரு மொபைல் நம்பர் கூட இருக்குது, எங்கள்கிட்ட லேப்டாப் இருக்குன்னா கூட நீங்கள் அதுலேயும் லாகின் செய்துக்கலாம். ஏன்னா இந்த டிக்கெட் கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட்டை விட சீக்கிரமாக தீந்துருது. மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் ஃபுல்லாகிடுது. அதில் 5 நிமிஷத்துக்குள்ளார நம்ம புக் பண்ணிக்கிட்டோம்னா எந்த எரரும் இல்லாமல் புக் ஆகுது. 5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறோம், அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா கூட ஏதாவது ஒரு எரர் வருது. ஸோ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் கம்மியாக காமிக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். சீக்கிரமாக நம்ம தப்பு இல்லாமல் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் 2-3 நம்பர் இருக்குன்னா 2-3 ஹேண்ட்செட்லேயோ லேப்டாப்லேயோ ட்ரை பண்ணுங்கள். புக்கிங் நீங்கள் எதில் கம்மியாக வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ செப்டம்பரில் ஜென்ரலாக எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. இருந்தாலும் பிரம்மோற்சவத்துக்கு மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்களாங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ தான் நமக்கு தெரிய வரும். செக் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு கோட்டா 200 டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ டேட் கிளிக் பண்ணோன்னே நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் ஒன்று தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்து அடுத்த பேஜ் போகிறப்போ கோத்திரம் கேட்கும். இந்த டிக்கெட்டுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களோட கோத்திரம் போடுங்க, இல்லை சிவ கோத்திரம் இல்லை விஷ்ணு கோத்திரம் ஏதாவது ஒன்று போட்டுட்டு கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இந்த டிக்கெட் இல்லை எந்த டிக்கெட்டும் நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். மொபைலில் லேப்டாப்லலாம் கிளிப்போர்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி வீடியோவை ஷேர் பண்ணிக்கினீங்க. வர்ச்சுவல் சேவாவில் இப்போ கூட அவைலபிளாக இருக்குது டிக்கெட்ஸ், சேவா டிக்கெட்ஸ். அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் 2 பேரோடது முதலே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக புக்கிங் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கிளிப்போர்ட் மெத்தட். அது எப்படி பண்ணாலும் எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னா காப்பி பேஸ்ட் ஒரு வாட்ஸ்அப்லேயே டீட்டெயில்ஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா கூட அகெயின் நீங்கள் புக்கிங் அப்போ ஈஸியாக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ தட் நீங்கள் பேமெண்ட் செக்ஷனுக்கு ஈஸியாக போயிடலாம். ஸோ கோத்திரம் கேட்கும், இமெயில் ஐடி, ஸ்டேட், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோடு கேட்கும். அடுத்து உங்களோட நேமு, ஏஜ், ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். புக்கிங் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட்டு புக்கிங்னா இப்போ ஆப்பில் ட்ரை பண்ணுறப்போ யூபிஐ ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும் மற்ற மோட் ஆஃப் பேமெண்ட்டை விட. இல்லைனாலும் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதில் பே பண்ணிக்கோங்க. இல்லை டைப் பண்ணி தான் எங்களுக்கு புக் பண்ண தெரியும்னா கூட ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் முதலே எடுத்து ஈஸியாக எழுதி வச்சுக்கோங்க, மிஸ்டேக்ஸ் எல்லாம் இல்லாமல். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கோங்க, புக் பண்ணிக்கலாம். புக்கிங் ப்ராசஸ் ஈஸி தான். கல்யாணோத்சவம் நம்ம புக் பண்ணுவோம் இல்லையா ஆர்டி த சேவாவில், ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான். ஒரே ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக கேட்குறாங்க கோத்திரம், மற்றபடி அதே மாதிரி தான் புக்கிங் உங்களுக்கு. ஸோ ஈஸி தான். அக்காமடேஷன் வேணாம், பேக்கெல்லாம் எங்கே வைக்கிறது அப்படின்னா ஹோமம் நடத்துகிற இடத்துல பின்னாடி வச்சுக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. கையில் நம்ம மொபைல் கூட வச்சுக்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு பஸ் ஏறுறதுக்கு கூட உங்களுக்கு எதிர்த்தாப்பில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இல்லை அங்கேயே உங்களுக்கு ஜீப் இருக்கும். ஓன் வெஹிக்கிளில் போகிறீங்கன்னா ஓரமாக கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது, 2 வீலர் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக ஏடிசி சர்க்கிளில் ஜாயின் பண்ணி 300 தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். காலையில் நம்ம போகிறோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 300 தரிசனம் பார்த்துட்டு கீழே இறங்கி மறுபடியும் வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் செப்டம்பர் மாதத்துக்கும் அக்டோபர் மாதத்துக்கும் சரி இந்த ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட் தான். செப்டம்பருக்கு உண்டான புக்கிங் ஆகஸ்ட் 25 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அக்டோபருக்கான புக்கிங் செப்டம்பர் 25 தேதி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ மாதம் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்த மாதத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா. ஹோமம் எப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அட்டன் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஹோமம் காலையில் 9 to 11 வரைக்கும் செய்வாங்க. 2 hours இருக்கும். 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருப்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் கொடுத்துட்டு இருந்தது இப்போ கொடுக்கறது கிடையாது, நிறுத்திட்டாங்க. ஆகஸ்ட்லேருந்து ஆஃப்லைன் கிடையாது, ஆன்லைன் மட்டும்தான். ஒரு நாளைக்கு 200 டிக்கெட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 150 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போது 200 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி
கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்கும், நம்ம புக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீனிவாச திவ்யா நகரக ஹோமம் டிக்கெட்ஸ் 1600 2 பேர் நம்ம ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு 300 தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்க போகலாம். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது இந்த டிக்கெட்டை விட்டால் அப்படின்னா, கீழ் திருப்பதியில் தினமும் டோக்கன் கொடுக்குறாங்க. முதல் நாள் டோக்கன் வாங்கிட்டு மறுநாள் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அன்றைக்கே காலையில் ஒருத்தருக்கு 10,500 பே பண்ணி திருமலாவில் டிக்கெட் வாங்கிட்டு 4:30 மணி போல் சாயந்தரம் கிட்ட போய் திருப்பதி பெருமாளை பார்க்கலாம். ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மூலமாக. இது இல்லாமல் டைரக்ட் சர்வ தர்ஷனம் இருக்குது. ப்ரிவிலேஜ்டு தர்ஷனான என்ஆர்ஐ தர்ஷன், இன்ஃபேன் தர்ஷன்லாம் கூட இருக்குது. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் ஹோமம் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.